ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு மிக அற்புதமாக இருக்குது. கன்னிராசிக்கு காமாட்சி அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது. காமாட்சி அம்மன் அருள், காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து கும்பிடுபவர்களுக்கு வீட்டில் நல்ல காலம் பிறக்கும். காமாட்சி அம்மன் விளக்கு ஒரு முக்கியமான விளக்காக பார்க்கப்படுகிறது. அதை காமாட்சி விளக்குன்னு சொல்லலாம். காமாட்சி விளக்கு அனைவர் வீட்லேயும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் காமாட்சி விளக்கை வைத்து சாமி கும்பிட்டிங்கன்னா அபரிதமான லாபம் கிடைக்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். பண வசியம் இருக்கும். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காமாட்சி விளக்கு மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டலட்சுமியின் அம்சமாக சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் ராசிக்கு 2, 9 கூடியவன். தன குடும்ப வாக்குஸ்தானாபதி. தனமானா பணம் தான். கன்னிராசிக்கு பணத்தை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுக்கிரனும் புதனும் இணைந்து இருக்கிறாங்க. ராசிக்கு 3ஆம் இடம் வலுப்பட்டிருக்கு. சூரியன், சுக்கிரன், புதன், சுக்கிராதித்ய யோகம், புதாதித்ய யோகம், ஸ்ரீபதி யோகம், இப்படி 3 யோகமும் ராசிக்கு 9ஆம் இடத்துல 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 9ஆம் இடத்துக்கு சுப தொடர்பு இருக்குது. 9ஆம் இடங்கிறது மகாலட்சுமி ஸ்தானம். ஸோ இப்போ காமாட்சி விளக்குடைய மகிமை உங்களுக்கு வெகு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கார்த்திகை மாதம், மார்கழி மாதம். கார்த்திகை மாதம் பொதுவாகவே தீபத்துக்கு உண்டான மாதம் தான். கார்த்திகை தீபம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் கார்த்திகை மாதம் முழுக்க தினமும் தீபம் ஏற்றலாம். ஸோ கார்த்திகை மாதம் இன்னும் நாட்கள் இருக்கின்றன. இன்னும் ஒரு 9 நாட்கள் கார்த்திகை மாதத்துக்கு இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கை ஏற்றி டெய்லி வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கிரக தோஷங்கள், குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், தேக ஆரோக்கியம் எல்லாம் சரியாகும். அதுபோக நீங்கள் எந்த பிரச்சனையிலேருந்து இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வெளியே வருவீங்க. அடுத்து சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போவார். இந்த வருடம் நியூ இயர் ராசிக்கு 10ஆம் இடத்துல பிறக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2026 ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் இருக்கும்போது தான் நியூ இயர் பிறக்குது. சந்திராதி யோகத்தில் சுக்கிரன், புதனும் மிகச்சிறப்பாக இருக்காங்க மனசானத்தில். அதனால் கன்னி ராசிக்கு காமாட்சி விளக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் கார்த்திகை மாதம் மீதமுள்ள நாட்களுக்கும் மார்கழி மாதமும் மிகச்சிறப்பாக அற்புதமான பலன்களை கொடுக்குது. அது பொதுவாக எல்லார் வீட்லேயும் காமாட்சி விளக்கு ஏற்றுவாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சில வீட்டில் குத்து விளக்கு ஏற்றுவாங்க. ஆனால் காமாட்சி அம்மன் விளக்கு வீட்டில் இருக்கணும். சரியா? காமாட்சி விளக்கு அதில் கஜலட்சுமி தான் கண்டிப்பாக இருக்கும். கஜலட்சுமி சுற்றி அஷ்டலட்சுமி இருப்பாங்க. மற்ற அம்மன் படம் போட்ட விளக்கும் இருக்கும். பித்தளையிலும் இருக்கும். சிலர் வீட்டில் வெள்ளியிலும் இருக்கும். ஸோ எந்த விளக்கிலும் நீங்கள் ஏற்றலாம். சரியா நேயர்களே? ஆனால் விளக்கேற்றுற முறைகளை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. ஏன்னா இந்நேரம் அதுக்கு உண்டான கிரக நிலைகள் நல்லா இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக தீபம் ஏற்றுறதுக்கே கார்த்திகை மாதம் தான். கார்த்திகை மாதத்திலிருந்து ஒரு நல்ல காரியங்கள்லாம் நம்ம பூஜை புனஸ்காரம், இந்த தீபம் ஏற்றுறதல், இது மாதிரி காரியங்களை தொடர்ந்து செஞ்சோம்னா அடுத்து வருகின்ற மாதங்கள் நல்லாயிருக்கும். சரியா நேயர்களே? கார்த்திகை மாதம் ஒரு முகூர்த்தம் சம்மந்தப்பட்ட மாதம். அதுபோல் கார்த்திகை மாதத்தில் தான் சந்திரன், உச்ச சந்திரன் சூரியனை பார்ப்பார். கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு சூரியன் விருச்சிகத்திலையும் சந்திரன் ரிஷபத்தில் தான் உச்ச வீட்டிலையும் இருப்பார். அதுபோல் கிரகங்கள் சுக்கிரன், புதன் எல்லாமே விருச்சிகத்தில் இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு ராசிக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்கிறாரு. அவர் ராசிக்கு 4ஆம் இடம் மனஸ்தானத்தை பார்க்குறாரு. விஷ்ணு சக்கரத்தை பார்க்குறாரு. விஷ்ணு சக்கரத்தை குரு பார்க்குறாரு. மகாலட்சுமி சக்கரத்தை சுக்கிரன் பார்க்குறாரு. ஸோ அந்த ஸ்ரீபதி அருள், மகாலட்சுமி விஷ்ணுவும் உங்கள் வீட்டில் அப்படியே குடியிருக்கிறாங்க. காமாட்சி விளக்கு சகல அற்புதத்தையும் கொடுக்குது. எந்த ஒரு காரியத்தையும் நேரங்காலம் பார்த்து செய்யுங்கிறாங்க. அதனால் நீங்களாம் இதை நேரங்காலம் பார்த்து செய்யுங்க. பொதுவாக காமாட்சி விளக்கு செவ்வாய், வெள்ளி ஏற்றலாம். இல்லைனா பரணி, பூரம், போராட நட்சத்திரம் வர அன்னைக்கு ஏற்றலாம். வெள்ளிக்கிழமை மிகவும் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. ஏகாதசி திதி அன்றைக்கும் ஏற்றலாம். சில வீட்டில் டெய்லி ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா பெண்கள் வேலை வீட்டுக்கு போயிடுவாங்க. பெண்கள் இல்லாத வீட்டில் ஆண்களும் ஏற்றலாம். விளக்கு இன்னார் தான் ஏற்றணும் கணக்கு கிடையாது. ஆண்களும் ஏற்றலாம். பெண்கள் மாதவிடான நேரத்தில் ஏற்றக்கூடாது. மற்ற நேரத்தில் ஏற்றலாம். ஸோ விளக்கு ஏற்றுறதுக்கெல்லாம் இது பார்க்க வேண்டிய சாஸ்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பம் நல்லா இருக்கணும். வீட்டில் மங்களகரமாக இருக்கணும். வீட்டில் தீபாவளி இருக்கணும். தீபம் தான் ரொம்ப முக்கியம். ஜோதி இருக்க மட்டும்தான் ஜோதிடம். ஜோதினா என்ன? தீபம் தான். தீபத்தின் முன்னாடி தெய்வமே பேசும். தீபத்தின் வழியாக தான் தெய்வமே வருது. ஸோ தெய்வத்தை காணணும்னா தீபத்தை தான் காணணும். ஸோ தெய்வம் இருப்பது எங்கேன்னா அது தீபத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த தீபம் காமாட்சி விளக்கின் மூலமாக பிரகாசமாக பட்டொளி வீசிக்கொண்டு இருக்கிறது. இப்போ அது எப்படி நல்ல தீபச்சுடராக இப்போ ஜெகஜோதியாக கன்னிராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த காலகட்டத்தில் காமாட்சி அம்மன் விளக்கை நீங்கள் எப்படி பராமரிக்கணும்னு சொல்கிறேன். வீட்டில் பண அவசியம் இருக்கணும், கடன் நோய் தீரணும் அப்படின்னா காமாட்சி விளக்கை சுத்தம் பண்ணுங்க. எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுத்துருங்க. எலுமிச்சம்பழம் பழம் போட்டு தேய்ச்சிருங்க.
தேய்ச்சிட்டு நம்ம டிஷ் பேப்பர் இருக்குல்ல அதை வச்சு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு வந்து தலைவர் தண்ணியிலும் கழுவலாம். தண்ணியிலும் கழுவிட்டு எலுமிச்சம்பழம் போட்டு எலுமிச்சம்பழம் தோலை போட்டு தேய்ச்சிட்டு தண்ணியில் கழுவிட்டு டிஷ் பேப்பரை போட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அதுக்கு பிறகு 2 சொட்டு பன்னீரை வந்து ஈர துணியில் மஞ்சள் கலர் அல்லது சிவப்பு கலர் துணியில் தொட்டு விளக்கு ஃபுல்லாக தொடச்சிருங்க. விளக்கில் எல்லா பாகத்துலேயும் பன்னீர் படுற மாதிரி தொடச்சிருங்க. சந்தனம் குங்குமம் வைங்க. வச்சுட்டு பித்தளை தட்டுக்கு மேலே வைங்க. எப்போயுமே வந்து காமாட்சி விளக்கு வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது. சரியா? சில பேர் கல் ஒரு சின்ன கடப்பா சிலம் மேலே வைப்பாங்க. இல்லைன்னா அப்படியே வந்து இதில் வச்சுருவாங்க, சிமெண்ட் தரையில் வச்சுருவாங்க. சில பேர் பலகையில் வைப்பாங்க. பலகையில் வைக்கிறத காட்டிலும் பித்தளை தட்டில் தான் வைக்கணும். சரியா? பலகை வந்து மரம் ஆயிரும். மரம் வந்து சில நேரங்களில் சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு போயிடும், இல்லைனா சூரியனோட ஆதிக்கத்துக்கு போயிடும். ஸோ அதனால் பித்தளை தட்டில் வைங்க. பித்தளை வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் வரும். ஸோ பித்தளை தட்டு மேலே காமாட்சி விளக்கு வைங்க. இதுக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும். சரியா? காமாட்சி விளக்கு வாங்கிட்டோம், அதுக்கு அடிப்பாகத்துக்கு வந்து பித்தளை தட்டு தான் இருக்கணும். பின்பக்கமும் வந்து பொட்டு வைக்கலாம். காமாட்சி அம்மன் விளக்குக்கு பின்பக்கமும் பொட்டு வைங்க. ஒரு திரி போடுங்க. மேக்ஸிமம் அதில் ஒரு திரி தான் இருக்கும், ஒரு முகம் தான் இருக்கும். ஒரு முகத்துக்கு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றலாம். சரியா? நல்லெண்ணெய் ஊற்றலாம். இப்போ விளக்கெண்ணெய்னு வருது, பஞ்ச எண்ணெய் சேர்ந்து வருது, அதுவும் ஊற்றலாம். எந்த எண்ணெய் ஊற்றினாலுமே அதில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஒரு சொட்டு நெய் ஊற்றிடுங்க. சரியா? நெய் பாக்கெட் இருந்துச்சுன்னா நெய் பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் நெய்யை ஊற்றிடுங்க. எண்ணெயில் வந்து நெய்யும் ஊற்றலாம், நெய்யும் விடலாம். ஒரு சொட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றினீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில பேர் வந்து ஃபுல்லாகவே நெய் ஊற்றுவாங்க. அது வந்து உங்கள் பொருளாதாரத்தை பொறுத்து. எல்லார் கையிலும் காசு பணம் இருக்காது. சரியா? சில குடும்பத்தில் எண்ணெய் வாங்குகிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அவங்க எண்ணெயை ஊற்றலாம். கொஞ்சம் ஒரு நெய் பாக்கெட் வாங்கிட்டு, ஒரு 10 ரூபா நெய் பாக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை அதில் சேர்த்துக்கலாம். சரியா? தீபத்தில் சேர்த்துக்கலாம். நெய் வந்து கெட்டு போகிறதும் கிடையாது, ரொம்ப நாளைக்கு நீடித்து இருக்கும். அதுபோக என்ன பண்ணுங்கன்னா, அந்த காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விளக்குக்கு கீழே ஒரு 5 ரூபா காயின்ஸை வச்சுருங்க. பித்தளை காயின்ஸை வச்சுருங்க. அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த பித்தளை காயின்ஸிலுமே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பித்தளை காயின்ஸை வந்து கல் உப்புக்குள்ளே, கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, கல் உப்பு வந்து அந்த காசை வந்து அந்த தட்டுக்கு மேலே வச்சுட்டு, அந்த தட்டுக்கு மேலே வந்து அந்த 5 ரூபா காயின்ஸில் கொஞ்சம் சந்தன குங்குமம் வச்சுருங்க. கொஞ்சம் கல் உப்பு 2, 3 கல் உப்பை வந்து அந்த காயின்ஸ் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்க வச்சுருங்க. அவ்வளோதான். விளக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து 5 ரூபா காயின்ஸ் இருக்கணும். பித்தளை 5 ரூபா காயின்ஸ் இருக்கணும். அதில் வந்து நான் சொன்ன மாதிரி சந்தன குங்குமம் வச்சு கல் உப்பு வச்சுருங்க. கல் உப்பு கொஞ்சம் நாளில் கரைஞ்சிரும், காற்றுல எவாப்ரேஷன் ஆகிரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல் உப்பு வைக்கலாம். கல் உப்பு வைக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, விளக்குக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா, வசதி இருக்கிறவங்க கொஞ்சம் போல் பச்சை கற்பூர துண்டை போடலாம். பச்சை கற்பூரம், வசம்பு துண்டு, பேர் சொல்லாதது, இதை நீங்கள் போடலாம். சரியா நேரில் இதை போடுறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இல்லைனா கிராம்பு போடலாம். லவங்கம், கிராம்பு கொஞ்சம் போல் உடிச்சு போடணும். முழுசாக போட்டுறாதீங்க. ஏன்னா அது சின்ன இடமா தான் இருக்கும், எண்ணெய் ஊற்றுற இடம். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம், ஒரு நம்ம சின்ன அந்த பச்சை கற்பூரமே ஸ்படிகம் மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்படிகத்தில் கொஞ்சம் போல் ஒடிச்சு அது உள்ளே போட்டுருங்க. கட் பண்ணி பீஸாக போட்டுருங்க. அடுத்து ஒரு கிராம்பு கூட போடலாம். ஒரு கிராம்பு இல்லைனா 2 உடைச்சு போடலாம். சின்ன வசம்பு வந்து கட் பண்ணிக்கலாம். சரியா? வசம்பு வந்து நீளமாக விரலி மஞ்சள் மாதிரி தான் இருக்கும். அதை வந்து இத்தினூண்டு கத்தியை வச்சு கட் பண்ணிவிட்டு சின்ன பீஸாக அதை உள்ளே போட்டுருங்க. 3ஐயும் போட்டுட்டு நீங்கள் வந்து காலையில் சாமி கும்பிடுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சு சாமி கும்பிடுங்க. குறிப்பாக சுக்கிரனுடைய நட்சத்திரம் வர அன்னைக்கு சாமி கும்பிடலாம். பூரம், போராடம், பரணி, இந்த 3 நட்சத்திரம் வர அன்றைக்கி கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பூர நட்சத்திரம் அடுத்து வருகிறது. சரியா? உங்கள் ராசிக்கு பூர நட்சத்திரம் என்றைக்கு சார் வருது அப்படி பார்த்தோம்னா இன்னும் ஒரு 2-3 நாளில் தான் வருது. அன்றைக்கி நீங்கள் கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பூர நட்சத்திரம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிர நட்சத்திரம் வந்து சிம்மத்தில் வரும். இப்போ சிம்மத்துக்கு கேந்திரமாக தான் இருக்கிறாரு. சிம்மத்துக்கு கேந்திரமாக சுக்கிரன் இருக்கிறதுனால சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் வர அன்றைக்கி நீங்கள் வீட்டில் அந்த காமாட்சி விளக்கை வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா பிரச்சனையெல்லாம் தீரும். சரியா நேயர்களே? அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா, வருகிற வெள்ளிக்கிழமை அருமையான நாள். அதுதான் ஜோதிடம்ங்கிறது. அந்த பூர நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வருது. நம்ம ஒன்று தேடி போனோம்னா அது கரெக்டாக இருக்குங்க. மனம் போல தான் மார்க்கம் சொல்லியிருக்காங்கல்ல. நம்ம நல்ல மனதோடு போனோம்னா நமக்கு ஒரு நல்ல திசை இருக்கும். நம்ம போகிற இடம் எல்லாமே நல்ல பாதையாக மாறும். நம்ம போகிற இடம் எல்லாமே பாதையாக மாறும். நல்ல பட்டுக்கமலம் விரிக்கப்படும். சரியா? ஸோ பூர நட்சத்திரம் வந்து என்றைக்கு வருது சார் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தான் வருது. வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் ஏற்றலாம். வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் இருக்குது. சரியா? நல்லா சரியாக பார்த்து சொல்லிடுறேன். ஏன்னா சொல்கிறது வந்து கரெக்டாக சொல்லணும், தவறான தகவலை சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய தாய்மார்கள் வந்து அன்றைக்கி விளக்கு ஏற்றுவாங்க. அன்றைக்கி விளக்கு ஏற்றுறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆமாம், காலையில் 9 மணி வரைக்கும் இருக்குது. 9:20 வரைக்கும் இருக்குது. ஸோ காலையில் ஏற்றலாம். 12/12/2025
கார்த்திகை 26 பூர நட்சத்திரம் வருது. ஸோ அன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து காலையில் ஏற்றுங்க. காலையில் வந்து சில பேர் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 5 மணிக்கும் கூட ஏற்றலாம். பெண்கள் வீட்டில் காலையில் குளிச்சுட்டு 5 மணிக்கு ஏற்றுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 ஏற்றுங்க. இது நல்ல டைம் தான், எல்லோரும் வீட்டில் எந்திரிச்சிருவாங்க. சரியா? கரெக்டாக 6:45 ஏற்றுங்க. பெண்கள் ஏற்றினாலே போதும். காலையில் டைம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. வேலை வெட்டிக்கு போனாலுமே கரெக்டாக வீட்டில் தான் இருப்பீங்க. எல்லாத்தையும் எழுப்பி போட்டுட்டு பெண்கள் மட்டும் குளிச்சுருங்க. குளிச்சுட்டு அந்த விளக்கை ஏற்றிருங்க. நான் சொன்ன மாதிரி ஏற்றிடணும். நான் என்ன ஏற்பாடில் சொன்னேனோ அதே ஏற்பாடில் நாளே செஞ்சு வச்சுருங்க. வேலைக்கிழமை நைட்லேயே செஞ்சு வச்சுட்டு காலையில் ஏற்றிருங்க. ஏற்றும்போது நான் சொன்ன மாதிரியே செஞ்சுருங்க. என்னென்ன பொருட்கள் போடணும், கீழே காசு வைக்கிறது, அதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருங்க. அது மாதிரி விளக்கு ஏற்றும்போது வந்து வீட்டு பூஜை ரூமில் வச்சு கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் இருக்கணும். தீபத்தினுடைய அந்த முகம் வந்து கிழக்கு அல்லது வடக்கு தான் இருக்கணும். வச்சு ஏற்றுங்க. ஹாலில் கூட வைக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் எல்லோரும் பூஜை அறையில் தான் வச்சுருப்பாங்க. பூஜை அறையில் வைக்கிறது தான் சிறப்பு. சில பேர் வந்து ஹாலில் வச்சு வீட்டை நோக்கி கூட வைப்பாங்க. அப்படி எப்படி வச்சாலுமே வந்து அந்த முகம் வந்து வடக்கு அல்லது கிழக்கு பக்கமாக தான் வைக்கணும். நீங்கள் வந்து பெண்கள் குடும்பத்தோடு இருந்து சாமி கும்பிடலாம். அன்றைக்கி பூர நட்சத்திரம் வரதுனால அன்றைக்கி வந்து அனைவரும் வந்துச்சு காமாட்சி விளக்கை ஏற்றிட்டு சாமி கும்பிடலாம். நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, பசும்பால் நாட்டு சக்கரை வச்சுக்கோங்க. பசும்பாலை காய்ச்சி அதில் நாட்டு சக்கரை போட்டு நெய்வேத்தியம் பண்ணிடுங்க. தீபதூபம் காட்டுங்க. விளக்குக்கு வந்து பூ போடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. காமாட்சி கண்டிப்பாக கன்னிராசிக்கு துணை இருப்பால். கடன் பிரச்சனை தீரும். குடும்பத்தில் கவலைகள் தீரும். எல்லா வளங்களும் உங்களுக்கு கைகூடி வரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கார்த்திகை மாதம் வருகிற கடைசி வெள்ளிக்கிழமை, சரியா? 26ஆம் தேதி கடைசி வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரத்தில் வருது. சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வருது கடைசி வெள்ளிக்கிழமை. ஸோ அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தீபம் ஏற்றும்போது அஷ்டலட்சுமியோட மந்திரம் சொல்லுங்கள். கன்னிராசிக்கு அஷ்டலட்சுமி தனலட்சுமி படம் இருந்ததுன்னா நீங்கள் வச்சு கும்பிடலாம். கன்னிராசி நேர்கள் எப்போயுமே தனலட்சுமி படத்தை தான் வச்சு கும்பிடணும். சரியா நேர்களே? தனலட்சுமி படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, நான் அனுப்பிவிடுவேன். வாட்ஸ்அப்பில் கூட கேட்கலாம். 8807457629. அதுபோல் கன்னிராசிக்கு உள்ள விநாயகர், ருணமோஷ விநாயகர் படத்தையும் வச்சுக்கணும். எப்போயுமே லட்சுமி பூஜை பண்ணோம்னா விநாயகர் படமும் இருக்கணும். ருணமோஷ விநாயகர் படத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து சாஃப்ட் காப்பி கொடுக்குறேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து லெமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. மகாலட்சுமி நம்ம மந்திரம் நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சிதர் பசுமே சதா. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இது சமஸ்கிருதமாக இருக்குது சார் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னை மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். வாயால் தான் சொல்லணும். சில பேர் இந்த யூடியூப்பில் போடுறது, ஃபோனில் போட்டு கேட்குறது, இதெல்லாம் கேட்கக்கூடாது. 10 மந்திரம் சொன்னாலுமே நம்ம வாயால் தான் சொல்லணும், மனதால் தான் சொல்லணும். அப்போ தான் சரஸ்வதி வருவா. பிராணம் தான் ரொம்ப முக்கியம். ஓம் ஆதிலட்சுமியை போட்டி, தனலட்சுமியை போட்டி, தானியலட்சுமியை போட்டி, திவ்யலட்சுமியை போட்டி, திரைவலட்சுமியை போட்டி, சௌபாகலட்சுமியை போட்டி, வீரலட்சுமியை போட்டி, விஜயலட்சுமியை போட்டி, ஐஸ்வர்யலட்சுமியை போட்டி, சந்தானலட்சுமியை போட்டி, மகாலட்சுமியை போட்டி, கஜலட்சுமியை போட்டி, நாராயணியை போற்றி அப்படின்னு சொல்லணும். இது சொல்ல தெரியாதவங்க ஓ மகாலட்சுமி தாயை போற்றி, அஷ்டலட்சுமியை போற்றி அப்படின்னு ஒரு 11 தடவை சொல்லலாம். சரியா நேர்களே? இந்த விளக்கை ஏற்றிட்டு தீபதூபத்தை காட்டுங்க, பத்தி காட்டுங்க, சூடம் காட்டுங்க, மந்திரத்தை சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் வேண்டியதெல்லாம் கேட்குறதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் இதை நீங்கள் நேரம் உங்கள் கோரிக்கை ஃபுல்லாக வைக்கலாம். காலையில் 6 to 7 நல்ல நேரமாக பார்க்கப்படுகிறது. பிரம்ம முகூர்த்தத்திலும் வைக்கலாம். அதுவும் நான் சொல்ல மாட்டேன். பிரம்ம முகூர்த்தத்துக்கு இது நேரங்காலம் கிடையாது. காலையில் 5 to 5:30 கும்பிடலாம். முடியாதவர்கள் 6 to 7 கரெக்டாக 6:45 சார்பாக பூஜையை முடிச்சுருங்க. அந்நேரம் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு மஞ்சள் துணியில் இதை செஞ்சிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். மஞ்சள் துணியில் ஒரு சின்ன துணி கர்ச்சிப்பு அளவுக்கு, கர்ச்சிப்பில் பாதி இருந்தால் கூட போதும், ஒரு சின்ன பொட்டணம் போடுற மாதிரி மஞ்சள் துணி. அந்த மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, 4 மிளகு, இந்த 4 பொருளையும் போட்டுருங்க. போட்டு ஒரு மஞ்சள் நூலால் கட்டிடுங்க. சின்ன பொட்டணம் மாதிரி இருக்கும். அந்த பொட்டணத்தையும் அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு பூஜை பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள், எல்லாத்தையும் செஞ்சு முடித்த பின்னாடி அந்த பொட்டணத்தை எடுத்து அன்றைக்கி இரவு வீட்டுக்கு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டு முடித்த முன்னாடி அந்த பொட்டணத்தை எடுத்து பூஜை ரூமில் வச்சுருங்க. பூஜை ரூமில் வைக்க வேண்டாம். உங்கள் பணம் வைக்கிற இடம், நகை வைக்கிற இடம், இல்லைன்னா தொழில் பண்ணுற இடம், வியாபாரம் பண்ணுற இடம், அந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா மகாலட்சுமி அப்படியே பரிபூர்ணமாக அவங்க கூட இருப்பாள். 4 பொருள் தான். பச்சை கற்பூரம், ஏலம், கிராம்பு, மிளகு. சரியா? இந்த 4 வச்சாலே போதும். இது வீட்டிலே கிடைக்கும். சரியா? வீட்டில் இருந்த பொருளை எடுத்து வைக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் கடையில் வாங்கணும்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். வீட்டில் இருக்க பொருளை எடுத்து வைக்கலாம். வீட்லேயே மகாலட்சுமி இருக்கா, அப்போ அந்த பொருளை அங்கே வீட்டிலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். சரியா? அடுத்தவங்க வீட்டில் தான் வாங்கக்கூடாது வழியே, நம்ம வீட்டில் இருக்க பொருளை எடுத்து வச்சுக்கலாம். சரியா நேர்களே? அதுக்கெல்லாம் நீங்கள் கடையில் தான் போய் தனியாக வாங்கணும்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை எடுத்து நம்ம பூஜை அறைக்கே யூஸ் பண்ணிக்கலாம்.
மனசு தாங்க காரணம். மனம் சஞ்சலப்படாமல் ஒரு காரியம் பண்ணணும். சில பேர் வந்து எதுலையுமே வந்து ஒரு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. தொட்டதுக்கெல்லாம் வந்து காரணம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் செய்ய ஆரம்பித்தோம் வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் கலந்து தான் இருக்குது. சில பேர் சூரியன் கிழக்க உதிக்கிறாங்கம்பாங்க. சத்தியமாக சூரியன் கிழக்க உதிக்கலை. நான் சொல்கிறேங்க, பூமி வந்து 360 டிகிரியில் சுற்றிட்டுருக்கு. அது வந்து கிழக்குங்கிறது வந்து ஒரு நேதிக்காக தான் சொல்லியிருக்கிறாங்க. கிழக்கில் உதிக்கி மேற்கிழக்கில் உதயமாகி மேற்கில் அஸ்தமனம் ஆகுதுங்கிறது ஒரு நேதி தான். ஆனால் சூரியன் எந்த பக்கம் உதிக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. வட்டத்தில் வந்து எப்படி திசையை காண முடியும்? அதே வட்டம், உலகம், சரியா, குளோப். பூமி வந்து தண்ணியும் சுற்றிக்கிட்டு சூரியனும் சுற்றி வருது. அப்படி சுற்றி வரும்போது வந்து சூரியன் வந்து கிழக்கு பக்கம் தான் இருக்காரு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வந்து ஒரு திசையை வந்து கிழக்குன்னு நம்பிட்டு இதுதான் கிழக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சரியா? இப்போ 12 ராசிலையுமே 12 ராசிக்குமே சூரியன் மாறிட்டே போவார். ஸோ ஒவ்வொரு ராசிக்குமே சூரியன் மாறும்போது வந்து பூமி வந்து அந்தந்த இடத்துக்கு போகுது. மேசத்தில் இருக்கும்போது சூரியன் உச்சம் மாறாரு. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள தூரம் குறையுது. அடுத்து ரிஷபத்துக்கு வரும்போது ரிஷப மண்டலத்துக்கு வந்துடுவார். அப்படியே பூமி தான் வந்து தன்னுடைய இதை அப்படியே மாற்றி மாற்றி வருது வழியே. சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கிறாரு. அவர் எந்த திசையில் இருக்கிறாரு சொல்ல முடியாது. ஸோ பூமியின் சுற்ற வச்சுக்கு தான் நம்ம வந்து ஒரு திசையை கிழக்குன்னு சொல்கிறோம். அது வந்து மனிதனுக்கு தேவைப்படுது. ஒரு திசை, திக்கு, நேரம், காலம் எல்லாமே தேவைப்படுது. மனித வாழ்க்கைக்கு தேவைப்படுது. பகலும் இரவும் தேவைப்பட போய் தான் இந்த பிரபஞ்சத்தில் அன்றாட பொழுது நல்லபடியாக போகுது. சரியா? இரவு பகல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் வந்து சூன்யமாயிரும். ஒரு நாள் முழுக்க பகலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே ஓடாது. ஆனால் ஒரு நாள் முழுக்க இரவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே ஓடாது. ஸோ இரவும் பகலும் இரவும் பகலும் மனிதனுக்கு தேவை. அதனால தான் சூரியன் அஸ்தமமாகுது, உதயமாகுதுங்கிறது ஒரு தோற்றம் தான் வழிய பூமி வந்து தான் நிலைப்பாடை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இது சயின்ஸில் இருக்குது. சரியா நேரில் இதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லலாம். சில ஆகம முறைப்படி சொல்லலாம், சில விதிகள் படி சொல்லலாம். பட் வீடியோட நோக்கம் அது இல்லை. நம்ம காமாட்சி வழக்கு பற்றி தான் பேசுகிறோம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மனசை போட்டு கொள்ளட்டுக்காதீங்க. நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன். மனதை போட்டு கொள்ளட்டுக்காதீங்க. வீட்டில் இருக்க பொருளே வச்சுக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க, அதை செய்யணும் இதை செய்யணும்னு 1008 சம்பிரதாயத்தை சொல்லுவாங்க. சம்பிரதாயங்கள் எல்லாமே மனிதனுடைய சௌரியத்துக்காக தான். மனிதனுடைய நம்ம சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சம்பிரதாயத்தை வச்சுக்கணும். அதே மாதிரி காலையில் அன்றைக்கி பெண்கள், குறிப்பாக பெண்கள், விளக்கத்துற பெண்கள் வந்து குளிக்கும்போது அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வருகிற 12ஆம் தேதி, டிசம்பர் 12ஆம் தேதி விளக்கத்தும் போது திருமஞ்சன பொடியை போட்டு குளிச்சிருங்க. பக்கெட்டில் திருமஞ்சன பொடி, கொஞ்சம் மஞ்சள் போட்டு, மஞ்சள் அல்லது கல் உப்பு போட்டுக்கலாம். திருமஞ்சனத்திலே மஞ்சள் இருக்கும். திருமஞ்சன பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி வீட்டில் எப்பயுமே வச்சுக்கணும். திருமஞ்சன பொடிங்கிறது ரொம்ப முக்கியம். வெள்ளி செவ்வாய்க்கு அதை பக்கெட்டில் போட்டு குடிச்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். எதிர்மறை சக்தி இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். பீடை, மற்ற திருஷ்டி, பில்லி, சூனியம் யார் உங்களுக்கு எந்த கோளாறு பண்ணாலுமே உங்ககிட்ட வண்டாது. சரியா? உங்கள் தேகம் நல்லபடியாக இருக்கும். மனமும் சுத்தமாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுது. கொஞ்சம் போல் சரியா ஒரு ஸ்பூன், அது போக கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு குளிச்சிருங்க. ஆண்களும் குளிக்கலாம், யார் வேணாலும் குளிக்கலாம் திருமஞ்சன பொடியை போட்டு. இது மாதிரி முக்கியமான மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது வீட்டில் அதை பண்ணி போட்டுட்டு தீபத்தை ஏற்றுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிறப்பாகவும் இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, இதில் பெருசாக இல்லை. பலன்கள் எப்படி சார் இருக்குன்னா, பலன்கள் நல்லா இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால ஆள் தைரியமாக இருப்பீங்க, காரிய வீரியமாக இருப்பீங்க, தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். அரசாங்க விஷயங்கள் நல்லபடியாக முடியும். அரசு வேலைகள்லாம் நல்லபடியாக அமையும். உங்களுக்கு அரசு வேலைக்கு எதிர்பார்க்கறது சிறப்பாக இருக்கும். சுக்கிர புதயாத்துவம் இருக்குது. 3ஆம் இடத்துல சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால கலை சம்மந்தப்பட்டவர்கள் நல்லாயிருக்கும். இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம் சம்மந்தப்பட்டவர்கள் நல்லாயிருக்கும். புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. சரியா? நல்லா இருப்பீங்க. சரியா? குறிப்பாக வந்து டாட்ஸ்மேன் சொல்கிறாங்களே, டாட்ஸ்மேன் அவங்களும் நல்லாயிருக்கும். கைவினை பொருட்கள் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். கைத்தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து கைத்தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் வந்து உங்களுக்கு 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல வந்து புதன் வந்து நீண்ட நாளுக்கு இருக்கிறாரு. சரியா? ஸோ புதனுடைய சஞ்சாரம் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிநாதன் 3ஆம் இடத்துல உபசேன ஸ்தானத்தில், தைரியவரி ஸ்தானத்துலேருந்து பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. சரியா? ராசிக்கு 8 கூடியவன் 4ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளி வட்டாரத்தில் கவனமாக இருக்கணும். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கணும். யார்கிட்ட வம்பு தும்புக்கு போயிடாதீங்க. 7ஆம் இடத்துல சனி பகவானை செவ்வாய் அடுத்து வருகின்ற காலத்தில் பார்ப்பார். முருகப்பெருமானுடைய வழிபாடே வச்சுக்கோங்க. சரியா? செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. அடுத்து வருகின்ற நாட்களில் மார்கழி மாதம் வருகிற செவ்வாய்க்கிழமை அதுவரும் சிவன் கோயிலுக்கு போங்க. சிவசக்தியை கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிட்டுவாங்க. காலபைரவர் வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. மார்கழி மாதம் அடுத்து வருகின்ற மார்கழி மாதம் முழுக்க காலபைரவர் வழிபாடை பண்ணணும். செவ்வாய்க்கிழமை காலபைரவர் வழிபாடை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை போங்க, இல்லைன்னா சனிக்கிழமை போங்க. மார்கழி மாதம் நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. ஏன்னா செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை பார்க்குறாரு. திருமண உறவு, கணவன் மனை உறவு, கூட்டுத்தொழில், நண்பர்கள், பங்கு சந்தை, அக்கம் பக்கம் இணக்கத்தில் சில பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து செவ்வாய் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஆனால் குரு பார்வையில் தான் இருக்கிறார். வக்கர குரு பார்வையில் இருக்கனால குருமங்கள யோகம் தான்.
அஸ்தமன நிலையில் இருக்கிறனால செவ்வாயால் பெரிய பிரச்சனைலாம் இருக்காது. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வருமுன் காப்போம் வளமாக இருப்போம். ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சனி கெட்டு போனவர்களுக்கு இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறவங்க, ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கையில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் அது தெரியும். சரியா? பொதுவாக ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சனி சமசத்துவம் பார்த்தவங்க, இல்லைன்னா செவ்வாயுடைய 7ஆம் பார்வையில் 8ஆம் பார்வை 4ஆம் பார்வையில் சனி பகவான் வந்தார்னா இவங்களாம் வந்து காலபைரவர் வழிபாடு பண்ணணும். செவ்வாய் சனி 4ஆம் பார்வையில் பார்த்துட்டாருன்னா சனி பகவான் 10ஆம் பார்வையில் செவ்வாயை பார்ப்பார். சரியா? அப்படி பார்க்கும்போது அவங்களாம் காலபைரவர் வழிபாடு பண்ணணும். இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய இடைஞ்சல் இருக்கும். சரியா? ஒரு ஈவனாக இருக்க மாட்டாங்க. ஒரு பதட்டமாக இருப்பாங்க. சில நேரம் ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க. எந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு தெரியாது. வாழ்க்கையில் தடுமாற்றம் இருக்கும். ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டவர்கள். ஸோ இவங்களாம் வந்து காலபைரவர் வழிபாடை தொடர்ந்து பண்ணணும். செவ்வாய்க்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ இரவு 8 to 9 சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு காலபைரவர் வழிபாடு பண்ணணும். இப்போ அந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்கு. ராசிக்கு 4ஆம் இடம் 7ஆம் இடம், அடுத்து ராசிக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம். 4ஆம் இடம் சுகஸ்தானம். தாயாரோட அன்பையும் பார்த்துக்கணும், தாயாரோட உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க. அதுபோல் கணவன் மனைவி உறவு, தொழிலையும் சில பிரச்சனைகள் வரும். சரியா? 10ஆம் இடத்துல குரு வேறு இருக்கிறாரு. குரு 10ஆம் இடத்துல இருந்தாலே தொழிலில் சில பிரச்சனை கொடுப்பார். இருந்தாலும் வக்கர குருவாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருப்பினும் தொழில் வளம் நல்லபடியாக இருக்கணும்னா சிவன் ஆலயத்துக்கு போகணும். அதுக்கு சிவன் கோயிலுக்கு போக சொல்கிறேன் நான். ஏன்னா சிவன் கோயிலுக்கு போட்டேன்னா குருவையும் கும்பிடலாம், தட்சிணாமூர்த்தியும் கும்பிடலாம், காலபைரவரையும் கும்பிடலாம், முருகப்பெருமானையும் கும்பிடலாம், சிவசக்தியும் கும்பிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து மார்கழி மாதம் முழுக்க சிவனுடைய ஆலயத்துக்கு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் வீட்டில் இந்த காமாட்சி விளக்கை வழிபாடு பண்ணினீங்கன்னா லட்சுமி வாசம் இருக்கும். அஷ்டலட்சுமி உங்கள் வீட்டில் இருப்பால் பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள், வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள், உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையுமே நீர்த்து போய்விடும். இருப்பினும் சூரியன் வந்து அடுத்து 4ஆம் இடத்துக்கு போய் அவரும் நல்ல நிலைமைக்கு வராரு. ஸோ மார்கழி மாதத்துக்கு மேலே சூரியனும் செவ்வாயும் வந்து 4ஆம் இடத்துல இருந்து குரு பார்வைக்கு வராங்க. சிவராஜ யோகமும் குருமங்கள யோகமும் நல்லாயிருக்கும். சரியா? இருப்பினும் செவ்வாய் சூரியன் கூட சேர்ந்து அந்தளவுக்கு நல்லது அல்ல. 8 12 கூடிய ஒரு 4ஆம் இடத்துல இருக்கனால வீட்டு விஷயத்தில் நிறைய செலவுகள் ஆகும். சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செலவுகளை கவனமாக இருக்கணும். குடும்ப செலவு இருக்கும். விவசாயத்தில் தேவையில்லாத சில செலவுகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நேயர்களே. ஸோ மார்கழி மாதம் வந்து உங்களுக்கு பலன்கள் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. அதுக்காக தான் அட்வான்ஸாக நான் வந்து கார்த்திகை 26ஆம் தேதியே இந்த விளக்கு பூஜையை பண்ண சொல்கிறேன். ஸோ காமாட்சி அம்மன் விளக்கு பூஜை பண்ணிட்டீங்கன்னா மார்கழி மாதம் முழுக்க மங்கா புகழுடன் நல்ல ஒரு நீடித்த வாழ்க்கை வாழ்வீங்க. நீடித்த இன்பம் இருக்கும், செல்வம் பெருகும், வளம் பெருகும், தொட்டகாரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். ஸோ குடும்பத்தை கோயிலாக மாற்றிடுங்க. கோயிலுக்கு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே குடும்பத்தில் மகாலட்சுமியோட சக்தி இருந்துச்சுன்னா துர்சக்திகள் வீட்டுக்கு வராது, தீய சக்திகள் வீட்டில் அண்டாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வீடு வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். வீடு நல்லா இருந்தால் தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது நல்ல மனநிலையில் போவோம். சரியா நேர்களே? எல்லாமே வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குது. வீடு நல்லா இருந்தால் தான் ஒரு தெரு நல்லா இருக்கும். ஒரு தெரு நல்லா இருந்தால் தான் ஒரு ஊர் நல்லா இருக்கும். ஒரு ஊர் நல்லா இருந்தால் தான் ஒரு நாடு நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால் வீடை வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வெள்ளிக்கிழமை நான் வந்து சில பொருட்களை வச்சு உங்களுக்கு கும்பிட சொன்னேன். அதையும் கும்பிடுங்க. கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறவங்க நெல்லிக்கனியை வச்சு கும்பிடலாம். நெல்லிக்காய். ஏன்னா புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. புதனும் வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது எப்போயுமே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். சரியா? சுக்கிரன் வீட்டையே பார்க்குறாரு. சுக்கிரன் கூட சேர்ந்து சுக்கிரன் வீட்டையே பார்க்குறதுனால நெல்லிக்காயை ஒரு 4 காய் நெல்லிக்காய். சரியா? நெல்லிக்காய் எப்போயுமே வீட்டில் இருக்கணும். பொதுவாக வீட்டில் வந்து நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் சொல்கிறேன், அன்றைக்கி 26ஆம் தேதி கார்த்திகை 26 டிசம்பர் 12ஆம் தேதி 4 நெல்லிக்காயும் நீங்கள் வந்து தட்டில் வச்சுக்கலாம். பித்தளை தட்டில் வச்சு பெருமாள் வழிபாடு பண்ணலாம். ஏன்னா நெல்லிக்காயில் வந்து மகாலட்சுமி பெருமாளும் வழிபடுறாங்க. 4ன்னு எதுக்கு சொன்னேன்னா 4ங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரியா? 4 திசைகளை குறிக்கும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. 4 திசையிலேருந்து வருகிற தீவினைகள் எல்லாமே தவிடுபடி ஆயிரும். அதுபோல் 4ஆம் இடங்கிறது வந்து விஷ்ணு சக்கரம். சரியா? அதனால் நீங்கள் வந்து 4 நெல்லிக்காய் வச்சு கும்பிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேயர்களே. நிறைய பலன்கள் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். சரியா? நான் ஸ்டாப்பாக சொல்லிட்டு தான் இருப்பேன். இன்றைக்கி சந்திரன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஓரளவு ஒளிச்சந்திரனாக தான் இருக்கிறாரு. திருவாதிரை நட்சத்திரம். அடுத்து 11ஆம் இடத்துக்கு வராரு. அடுத்து வருகிற நாட்களில் சந்திரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. பூர நட்சத்திரம் வர வரைக்கும் நல்ல நிலைமையில் தான் இருப்பார். அதுக்கு பிறகு சூரிய கந்தத்திலேருந்து கீழே இறங்கிடுவார். ஸோ அதனால தான் உங்களுக்கு பூர நட்சத்திரத்தை சூஸ் பண்ணியிருக்கிறேன். பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம். ஆகா, அருமை. இதான் முக்கியமானது, மறந்துட்டேன் பாருங்கள். எதை சொல்லணுமோ அதை மறந்துட்டேன். ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம். ஆண்டாள் மகாலட்சுமியோட அம்சம். சரி, கோதை ஆண்டாள், தமிழே ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள். அந்த கோபாலனை கல்யாணம் என்ன கோதை ஆண்டாள் அன்னையினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்லது நடக்கும். ஒரு மனசாக செய்யுங்க. ஒன்றும் வேண்டாம். வீட்டில் இருக்க பொருட்கள் தான். சரியா? நீங்கள் அங்கே போக வேண்டாம், இங்கே போக வேண்டாம், அவரை கூப்பிட வேண்டாம், இவரை கூப்பிட வேண்டாம்.
வெளியிருந்து வாங்குறது என்ன 4 நெல்லிக்காய் தான். வசம்பு வீட்டில் இருக்கும், கிராம்பு வீட்டில் இருக்கும், பச்சை கற்பூரம் வீட்டில் இருக்கும். இதெல்லாம் பூஜை அறையில் இருக்கணும். சரியா? ஏலக்காய் சமையல் அறையில் சில பொருட்கள் இருக்கணும், பூஜை அறையில் சில பொருட்கள் இருக்கணும். பூஜை அறையில் பச்சை கற்பூரம், பத்தி, சாம்பிராணி, சூடம், பன்னீர் இந்த 4 பொருட்கள் இருக்கணும். சமையல் அறையில் வந்து லவங்கம், வசம்பு, ஏலக்காய், சுக்கு, மிளகு, சீரகம், பிரியாணி இலை, இப்படி சில பொருட்கள் இருக்கணும். ஏலக்காய் இதெல்லாம் பூஜை அறையில் இருக்கணும். பூஜை அறையும் சமையல் அறையில் இருக்கணும். சமையல் அறையும் பூஜை அறையும் மகாலட்சுமி தான் கண்ட்ரோல் கொண்டு வருவா. ஏன்னா சமையல் அறையும் சுக்கரனோட அணுக்கிறதுக்கு வரும். சமையல் அறையில் வந்து சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து ஆக்கிரமித்துக்கு வருவாங்க. ஏன்னா செவ்வாய் நெருப்பு இல்லாத சமையல் அறை கிடையாது. ஸோ சுக்கிரனும் செவ்வாயும் பிருகுமங்கல யோகம் சமையல் அறையில் இருக்கும். பூஜை அறையில் வந்து குரு தான் முக்கியமானவர். ஏன்னா குரு அருள் இல்லாட்டு பூஜை அறை இருக்காது. ஸோ பூஜை அறையில் குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், குருமங்கல யோகம், குருச்சந்திர யோகம், குருவும் சுக்கிரனும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ஸோ பூஜை அறையிலையும் சில பொருட்கள் வீட்டில் இருக்கணும், அத்தியாவசியமாக இருக்கணும். இதை வந்து வீட்டில் இல்லாமல் இருக்கக்கூடாது. சரியா நேரில் அதுவும் பூஜை அறையில் விபூதி, மஞ்சள், குங்குமமும் இருக்கணும். இதெல்லாம் பிரசாதங்கள். விபூதி, மஞ்சள், குங்குமம்லாம் பிரசாதங்கள், மற்றதெல்லாம் பூஜை பொருட்கள். சரியா? அதுமாதிரி சமையல் அறையில் இருக்கிறது சமையல் பொருட்கள் தான். ஆனால் அதில் வந்து மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்குது. ஸோ மகாலட்சுமி அதில் வாசம் பண்ணிகிட்டே இருப்பாள். சரியா நேர்களே? ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய். பூஜை அறை, சமையல் அறை ரெண்டையும் சுத்தமாக வச்சுக்கலாம். ஓகே நேர்களே? சில பேர் பூஜை அறையிலும் விளக்கேற்றுவாங்க. பூஜை அறையிலும் விளக்கேற்றலாம். அந்நேரம் நீங்கள் பூஜை அறையிலும் சின்ன அகல் விளக்கேற்றலாம். நான் சொல்கிற நேரத்தில் பூஜை அறையிலும் நீங்கள் வந்து ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி நீங்கள் வந்து கிழக்கு பக்கம் தூக்கி வைக்கலாம். கிழக்கு அல்லது வடக்கு பக்கம், எந்த விளக்கு எந்த பக்கம் எதில் எந்த திசை எந்த இடத்துல நீங்கள் ஏற்றினாலுமே அந்த விளக்கு முகம் வந்து கிழக்கு அல்லது வடக்கு தான் இருக்கணும். சரியா? அது எந்த ரூமில் ஏற்றினாலும் சரி. ஆனால் மேக்ஸிமம் வந்து நம்ம பூஜை அறையில் ஏற்றுவோம். அடுப்பு அறையில் ஏற்றலாம், சமையல் அறையிலையும் ஏற்றலாம், ஈசான மூலையிலையும் ஏற்றலாம். சரியில்ல? ஈசான மூலையில் ஏற்றினீங்கனாலும் கிழக்கு பக்கம் பொங்க தான் இருக்கணும். மேற்கு பக்கம் வச்சு கிழக்கு பக்கம் விளக்க ஏற்றுற மாதிரி தான் இருக்கணும். ஈசான மூலையிலும் காலையில் ஏற்றலாம். அருமையான அமைப்பு. பிரம்மமூத்திரத்தில் ஈசான மூலையில் குளிச்சுட்டு விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா அதை காட்டிலும் சிறப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஆரம்பமே வந்து ஈசான மூலை தான், வடகிழக்கு மூலை. வாஸ்து சிறப்படி அந்த வாஸ்து புருஷனுடைய பாதம் அங்கே தான் இருக்கும். பாதத்தில் தீபம் வைத்தது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாஸ்து புருஷன் வந்து வீட்டில் வந்து மனையில் வந்து கண்ணியிலேருந்து ஈசான நோக்கி தான் படுத்திருப்பார். ஸோ அவருடைய பாதத்தில் அந்த இடத்துல ஏற்றுனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஈசானம்ங்கிறது சிவனுடைய அம்சத்தில் ஒன்று வரும். ஈசானம் அவரோட அவதாரம் வந்து ஈசன் அவதாரத்தில் வருது. அதனால தான் அது ஈசான மூலங்கிறோம், சனி மூலங்கிறோம். அதில் ஏற்றுறது சகல தோஷமும் நீங்கும். சரியா நேர்களே? பாருங்கள், நான் தொட்டு ஒன்று ஒன்றா பேசிக்கிட்டே இருப்பேன். நிறைய தகவல் இருக்குது. அடுத்தடுத்து வீடியோ பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து காமாட்சி விளக்கு கஷ்டத்தை தீர்க்கும், இன்னிலை தீர்க்கும், இன்பத்தை பெருக்கும், எல்லா வளத்தையும் கொடுக்கும். நல்லபடியாக இருங்க. எது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறங்க, வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சில ஜோதிட பலன்களும் சொல்லியிருக்கிறேன், சில குறிப்புகளும் சொல்லியிருக்கிறேன், பூஜை புனஸ்கார முறைகளும் சொல்லியிருக்கிறேன். வீட்டிலே கும்பிடுங்க. சரியா? அதேமாதிரி கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு போங்க. அந்த சனி பகவான் சரியில்லை, அந்த காரணத்துக்காக தான் கோயிலில் போய் வழிபாடு பண்ண சொல்லியிருக்கிறேன். காலபைரவர் வழிபாடும் வீட்டில் பண்ணலாம். அதுக்கு வந்து கன்னிராசிக்குன்னு ஒரு காலபைரவர் இருக்கிறாரு. நான் அடுத்த வருகின்ற வீடியோவில் நான் சொல்கிறேன். கன்னிராசிக்கு உண்டு காலபைரவர் ஃபோட்டோ வச்சு கூட வீட்டில் கும்பிடலாம். சரியா? ஏன்னா ராசிக்கு 4, 10ஆம் இடங்கள் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. 4, 10, 11, 7, 4, 7, 10, 11. சரியா? ஓகே, அடுத்த வருகின்ற வீடியோக்குள்ளே தொடர்ந்து சொல்கிறேன். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. சரியா? நல்லபடியாக நடக்கும். பூஜை புனஸ்காரத்தை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள். நான் முக்கியமான பூஜைகளை சொல்வேன். நான் அந்த சூட்சும அமைப்புப்படி வருகின்ற பூஜைகளை சொல்வேன். அதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக சுக்கிரை வந்து புதன் சார்ந்து தான் எடுக்கிறாரு. கேட்டை நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறாரு. நான் சொல்கிறேன் அன்றைக்கி அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? நல்லாவும் இருக்கும். சரியா? சுக்கிரன் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் போகிறது வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அதில் நல்ல நட்சத்திரம் தான் இருக்குது. அனுசம் கேட்டை ரெண்டுமே வந்து கன்னிராசிக்கு வேண்டிய நட்சத்திரம் தான். சனிபவனுடைய நட்சத்திரமும் புதனுடைய நட்சத்திரம் தான். சனிபவன் நட்சத்திரத்தில் சுக்கிரன் போகிறது வந்து அஷ்டலட்சுமி யோகம். கெட்ட நட்சத்திரத்தில் சுக்கிரபவன் போகிறது வந்து ஸ்ரீபதி யோகம், லட்சுமி நாராயண யோகம். ஸோ அந்த யோகங்கள் கூடுற அன்றைக்கி நீங்கள் அன்றைக்கி அந்த பூஜை பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து செய்யுங்க, நல்லதே நடக்கும். எல்லாமல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு காமாட்சி வழக்கின் மூலமாக சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அன்னை காமாட்சி மகாலட்சுமி கன்னிராசி உத்தரம் அஸ்தம் சித்திரை நேயர்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் கொடுத்து தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்காலையும் கொடுப்பாள். அனைத்தையும் பற்றி நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. என்னத்தை வாழ்த்த நம்ம வாழ்த்திக்கிட்டே தான் இருப்பேன். சரியா நேர்களே? நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், வாழ்த்திக்கிட்டே தான் இருப்பேன். வாழ்த்துறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் நல்லபடியாக அதை செய்யணும். சரியா?
வாழ்த்துறது என்கிறது என்னுடைய ஒரு பெருந்தன்மை. நல்லா இருக்கணும், நல்லா இரு அப்படிங்கிற வார்த்தை வந்து நல்ல வார்த்தை தான். பட்டு நம்ம நல்ல காரியங்களை பண்ணணும். நல்ல காரியங்களை பண்ணாலே நல்லபடியாக இருப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். வாழ்த்துக்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம்.